டெக் ஸ்க்ரோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல்காக போடுறேன். சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படி சொல்லிட்டு. உங்களுக்கான வீடியோ தான் அது. இந்த வீடியோ டைம் எடுத்து உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எஃபர்ட் பண்ணி மேக் பண்ணதுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் முதல்ல ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் ஏன் ப்ரோ வாங்கணும், நான் ஆல்ரெடி வாலில் தான் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த 7 ப்ராப்ளம் ஆக்சுவலாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீன் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த 7 ப்ராப்ளமே நீங்கள் ரிசால்வ் பண்ணலாம். என்னென்னு ஒன் பை ஒன்னாக சொல்லிடுறேன். அன்இவன் சர்ஃபேஸ், அதாவது நீங்கள் வால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்க்ராட்ச் இருக்கும், அதுக்கப்புறம் டென்ட் இருக்கும், லைட் வந்து ஸ்கேட்டர் ஆகும். ஸோ ஷார்ப்னஸ் வந்து உங்களுக்கு சுத்தமாக இருக்காது. அடுத்த ப்ராப்ளம் ராங் ரிஃப்ளெக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. உங்களோட வாலை நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஷைனா இருக்க மாதிரி இருக்கும், ஒரு இடத்துல ஷைனிங் வந்து சுத்தமா இருக்காது. அதே மாதிரி வால் வந்து கெயின் வேல்யூ வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஸ்கிரீன் அளவுக்கு இருக்காது. கெயின்னா என்னன்னா டோட்டலா எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும் அப்படின்றது தான் வந்து கெயின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து வாலில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அடுத்த ப்ராப்ளம், வால் வந்து உங்களுக்கு கலர் டென்ட் இஷ்யூ இருக்கும். உங்களோட வாலோட கலரு எதர் ப்ளூவாவோ இல்லை வந்து கிரேஷோ இல்லை வந்து க்ரீமியா அன்நேச்சுரலாக இருக்கும். ட்ரூ டு லைஃப் வந்து நம்ம இதில் எதிர்பார்க்க முடியாது. அடுத்த ப்ராப்ளம் உங்களுக்கு புவர் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ. இப்போ கான்ட்ராஸ்ட் ரேஷியோ எதுக்கு நமக்கு தேவை? டீப் பிளாக் லெவல் வேணும் அப்படின்றதுக்காக தான். பட் நீங்கள் வாலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரே கலரில் இருக்கும், பிளாக் கலரு பிளாக் கலராகவே தெரியாது, ப்ரொஜெக்டர் என்ன தான் கெப்பாசிட்டியாக இருந்தோம். அடுத்த இஷ்யூ லிமிட்டட் ரெசல்யூஷன் சப்போர்ட். இப்போ வாலில் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன், 1080 பிக்சல் வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் போகலாம். அதுக்கு மேலே 4K வேணும் 8K வேணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் தான் வந்து தேவைப்படும். அப்படி 1080 பிக்சலில் நீங்கள் பார்க்கணும் டிசைட் பண்ணாலும் உங்களுக்கு கொஞ்சம் பிளர்ரியாக இருக்கும் எட்ஜஸ் எல்லாமே. அடுத்த இஷ்யூ வியூவிங் ஆங்கிள். நீங்கள் வந்து வாலில் கவனிச்சிருக்கீங்களா, சைடில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகிற மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலாக உண்மை தான். ஏன்னா வால் வந்து பிரைட்னஸை வந்து ஈவனாக வந்து கடத்தாது, பட் ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஈவனாக கடத்தும். அதனால் வியூவிங் ஆங்கிள் சைட்லேருந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வாலில் இருந்து நம்மளால பார்க்க முடியாது. கடைசி இஷ்யூ சைஸ் அண்ட் ஃப்ரேமிங்னு சொல்லுவாங்க. ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிவி மாதிரி ஒரு எட்ஜில் வந்து அந்த பிளாக் கலரில் இருந்து ஒரு பெரிய ஃப்ரேம்டு வியூ வந்து நமக்கு கிடைக்கும். வாலில் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எட்ஜஸ்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரேம்டு லுக் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இவ்வளோ இஷ்யூஸும் நம்ம ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலை அப்படின்னா நமக்கு வரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்க்ரீனில் காட்டுறேன், இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த 7 ஃபீச்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 விஷயம் நீங்கள் வந்து கவனிக்கணும். ஃபஸ்ட்டு பட்ஜெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 10,000 ரூபாய்க்கு மேலே வந்து நான் வாங்குறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், அது உங்கள் விருப்பம், காசு இருந்தால் வாங்கிக்கோங்க. ஸ்க்ரீன் டைப்பு சரிங்களா, அது வந்து உங்களோட தேவைக்கு ஏற்ப. சப்போஸ் நீங்கள் மோட்டரைஸ்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து வாலில் வந்து ஆணி அடித்து மாட்டுவேன், இடத்த மாற்ற மாட்டேன்னா அது ஓகே, அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் இடத்த மாற்றுவோம் ப்ரோ அப்படின்னா நீங்கள் போர்ட்டபிளாக இருக்க ட்ரைபாட் ஸ்க்ரீன் டைப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ 16:9 மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகே ப்ரோ, எதுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ 16:9 மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் வந்து உங்களோட மூவி நீங்கள் ஃபார்மேட் இருக்கும் பார்த்தீங்களா, மூவி பார்க்குற ஃபார்மேட் OTT கண்டென்ட்லாம், அதுக்கு ஏற்ற மாதிரி அதுதான் வந்து உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். 4:3 போகிறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பர்பஸ்க்காக PPT ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து 4:3 செலக்ட் பண்ணுங்கள். மற்றபடி 16:9 போதும். ஸ்க்ரீன் சைஸ் பொறுத்த வரைக்கும் 100 இன்ச் வரைக்கும் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா 100 இன்ச்சுக்கு கொஞ்சம் தள்ளி எடுத்துகிட்டு போனீங்கன்னா பிரைட்னஸ் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பிரைட்னஸ் காம்ப்ரமைஸு பிக்சர் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்றவங்க 100 இன்ச்சுக்கு மேலே போங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா 100 இன்ச்சே போதும். நல்ல பிரைட்டராக சூப்பராக டிவி மாதிரி நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ரெசல்யூஷன் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் நார்மல் கிளாத் வந்து நீங்கள் வந்து பேனர் ஷீட் யூஸ் பண்ணுறேன், அப்புறம் நான் வந்து இந்த எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா யோசிச்சுக்கோங்க, உங்களோட ரெசல்யூஷன் வந்து அதை வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ ஃபுல் HD நீங்கள் பார்க்கணும் இல்லை 4K பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து சப்போர்ட் பண்ணுமா, அந்த அளவுக்கு கெயின் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அந்த ரெசல்யூஷன் சப்போர்ட்டும் அவங்க ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கெயின் ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 1.2 வரைக்கும் அதிகபட்சம் உங்களுக்கு இருக்கணும். அது இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், ரிஃப்ளெக்ஷன் பிரைட்னஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸ்க்ரீன் டைப் பொறுத்த வரைக்கும் நான் ஒரே இடத்துல தான் வச்சுருப்பேன் அப்படின்னா ஆணி அடித்து மாட்டுற மாதிரி இருக்கிறது போதும். நான் இடத்த மாற்றுவோம் அப்படின்னா ட்ரைபாடு, கொஞ்சம் ப்ராப்பராக ப்ரீமியமாக இருக்கணும் அப்படின்னா மோட்டரைஸ்டு. கலர் பொறுத்த வரைக்கும் ஒயிட்டாக கிரேயாக கேட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக டார்க் ரூமில் பார்ப்பீங்க அப்படின்னா ஒயிட்டே போதும். நான் வந்து ஹாலில் வச்சுருப்பேன், ஆம்பியன்ட் லைட் இருக்கும் அப்படின்னா டீப்பர் பிளாக் லெவல் வேணுன்றதுக்காக கிரே ஸ்க்ரீன் வந்து போகலாம். பட் நார்மல் யூசேஜுக்கு ஒயிட் ஸ்க்ரீனே போதும். இப்போ இந்த 7 ஃபீச்சரையும் கன்சிடர் பண்ணி 10 ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்காக செலக்ட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
ஒன் பை ஒன்னாக அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஹையஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸோ இது வந்து மோட்டரைஸ்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 8000 100 இன்ச்சு 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் பிக் வியூ இது. ஸோ நல்ல பிராண்டடான ஒரு ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் வேணும், எனக்கு மோட்டரைஸ் தான் வேணும், நான் வந்து ரிமோட்டில் அழுத்தினேன் அப்படின்னா பின்னாடி போயிடும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது செலக்ட் பண்ணலாம். அடுத்தது இன்லைட்டோட 100 இன்ச்சு டயக்னல் 87 இன்ச்சுக்கான அந்த ப்ரொஜெக்டர் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதோட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். 1080 பிக்சல் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஹை ஃபேப்ரிக் கிரெயின் மெட்டீரியல் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்லைட்டோட கிரே கலர் சில்வர் கோட்டட் ஸ்க்ரீனு. இதில் வந்து ஆட்டோ லாக்கு கிடையாது. 13,000 உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. 7 ஃபீட்டு அப்புறம் 4 ஃபீட்டு வந்து உங்களுக்கு டைமென்ஷன் 16:9 தான் இதுவுமே. சரிங்களா? ஸோ அடுத்த ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா மோயிஸோட 100 இன்ச்சு டயக்னல் 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கிற இந்த ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் 1080 பிக்சல் வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணும். இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 3500 தான். இப்போ அடுத்தது இன்லைட்டோட சின் வியூ. சரிங்களா? ஸோ இந்த ப்ரொஜெக்டரு அதே ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் தான். இதோட விலை வந்து 4000. ட்ரைபாட் மவுண்ட் ஸ்க்ரீன் டைப் வேணுங்கிறவங்க இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு போர்ட்டபிலிட்டிக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்லைனோட சினி வியூ. இதுவும் 100 இன்ச் தான். இது ட்ரைபாட் மவுண்ட்டு 3400 சம்திங் வருது. சரிங்களா? கண்டிப்பாக ட்ரைபாட் மவுண்ட்டு 100 இன்ச் டயக்னல் வேணுங்கிறவங்க இந்த ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்லைட் மேப் டைப் ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் 7 ஃபீட் வைடு 4 ஃபீட் ஹைட்டு 16:9 ஃபார்மேட் வந்து உங்களுக்கு இருக்குது. இது வந்து அல்ட்ரா ஹெச்டி 3D அண்ட் 4K வந்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுவும் வந்து மற்ற ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி ஹை கெயின் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 16:9 180 டிகிரி வியூ ஆங்கிள் இருக்கிற ஃபுல் ஹெச்டி 1080 பிக்சல் 4K அல்ட்ரா இது எல்லாம் சப்போர்ட் பண்ணும். இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 6299 ரூபா. எல்லா ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனுமே ஆல்மோஸ்ட் ஒரு வாரத்துலேருந்து 2 வாரம் வரைக்கும் எடுத்துக்கோங்க வீட்டுக்கு வரத்துக்கு. சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம எந்த ஸ்க்ரீன் பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்கோர் லைட் பிராண்டிலிருந்து 92 இன்ச்சுக்கான ஒரு ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன். இதோட விலை வந்து வெறும் 1699. எனது பட்ஜெட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ப்ரோ, நான் ஆணி அடித்து மாட்டினா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் டாப் 10ஓட லிஸ்ட். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 10 ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க் மூலமா இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.